இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழா இந்த அற்புதமான இரவு வேளையில் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை, ஜபங்களை உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இணைந்து பணியாற்றக்கூடிய உதவி பங்கு தந்தை அருள்பணியாளர் தமிழ் செல்வன் அவர்களுக்கும், நம்முடைய சேவா மிஷனரி அருட் சகோதரிகளுக்கும், பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், ஆலய குழுக்கள், பக்த சபைகள், இறை மக்கள், உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நிறைவான அமைதி, மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாடி, அது பிறந்த பின்பு வானதூதர் வந்து இடையர்களுக்கு சென்று சந்தித்து சொல்லுகிறார். என்ன வார்த்தை? அஞ்சாதீர்கள், அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லுகிறார். பிரியமான ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு முதலில் தோன்றி அவர்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி என்ன? உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். இன்றைக்கு உலகத்தில் அமைதி இல்லை. உலகத்தில் அமைதி இல்லை. எல்லா நாடுகளிலும் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது கொண்டிருக்கிறது. அடுத்தவரை எப்படி வீழ்த்தலாம், எப்படி தோற்கடிக்கலாம் என்று சொல்லி போர் சூழ்ந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இயேசு பிறந்த இடத்துல, இயேசு வாழ்ந்த இடத்துல, இயேசு மரித்த இடத்துல, இயேசு உயிர்த்த இடத்துல கூட இன்றைக்கு அமைதி இல்லாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் மட்டுமல்ல, இன்றைக்கு பல பேருடைய குடும்பங்களிலும் கூட அமைதி இல்லாத சூழல், நிம்மதி இல்லாத ஒரு சூழல், மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த, உயிர்த்த ஆண்டவர் இயேசு முதலாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் பாக்கியம், அந்த கருணை, அந்த கிருபை, அந்த அளவில்லாத ஆசீர்வாதம், அமைதி, மன நிம்மதி உங்களுடைய குடும்பங்களில் இந்த உயிர்ப்பின் பெருவிழா திருப்பலி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியில் நாம் திருப்பலியுடைய தொடக்கத்தில் புது நெருப்பை நாம் மந்திரித்தோம், புனிதப்படுத்தினோம். புதிய நெருப்பு, புதிய பாஸ்கா திரியை நாம் பற்ற வைத்தோம், மெழுகு திரியை நாம் பற்ற வைத்தோம். புதிய பாஸ்கா, பழைய பாஸ்கா மெழுகுவத்தி கிடையாது, புதியதாக நாம் பற்ற வைத்திருக்கிறோம். புதிய நெருப்பு, புதிய மெழுகு திரி. இந்த மறையுறை முடிந்த பின்பு தண்ணீரை புனிதப்படுத்தியிருக்கிறோம். தண்ணீர் புனிதப்படுத்தி இந்த புதிய நீரினால் நாம் இன்றைக்கு இறை மக்கள் மீது தெளித்து ஆண்டுடைய ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. புது தண்ணீர். பெரும்பாலும் சில பேர் ஈஸ்டருக்கு புதிய உடைகள் கூட நீங்கள் வாங்கி அணிந்து வந்திருக்கலாம். நியூ ட்ரெஸ், புதிய உடைகள். நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தில், கிறிஸ்தவ கத்தோலிக்க சமயத்தில் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்கு புதிய துணிகள், புதிய உடைகள் வாங்குகிற பழக்கம் இருக்கிறது இல்லையா? கிறிஸ்மஸ்க்கு இப்போ பல பேர் பார்த்தா பழைய துணி தான் போட்டு வந்துருக்கிறீங்க. புதிய உடைகள், புதிய ட்ரெஸ் ஒன்று கம்மியாக தான் இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் விழாவை விட
ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழா என்பது மேன்மையானது, உன்னதமானது, சிறந்தது. இயேசு உயிர்க்கப்படவில்லை என்றால் இயேசுனுடைய பிறப்பு ஒன்றுமில்லை. உங்களை போல என்னை போல தான் பிறந்திருப்பார். இயேசுனுடைய உயிர்ப்பு தான் இயேசு இறைமகன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒன்று. இயேசு கடவுளுடைய மகன், அவர் கடவுள் மானிட மகன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு மறை உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கிறோம். இயேசு பிறப்பு விழா, இயேசுனுடைய உயிர்ப்பு விழாவுக்கு ஏதாவது அப்படிப்பாங்க. சில பேருடைய மைண்டு வாய்ச்சி, நீ காசு கொடு, நாங்கள் புது ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு, இல்லையா? ஓகே, பிரியமானவர்களே, இன்றைக்கு புதிய நெருப்பு, புதிய பாஸ்கா மெழுகுதிரி, புதிய தண்ணீர், சில பேர் புதிய உடைகள். ஆனால் இவை அனைத்தும் புதிதாக இருந்தால் போதாது. பிரியமானவர்களே, நாம் எப்படி வந்திருக்கிறோம்? நாம் இந்த விழாவில் எப்படி பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம்? புதியவர்களாக மாறி இருக்கிறோமா? புதிய உள்ளம் கொண்டவர்களாக, புதிய மனம் கொண்டவர்களாக, இந்த புதிய இதயம் கொண்டவர்களாக எசேக்கியேல் திருமுகத்தில், எசேக்கியேல் புத்தகத்தில் படித்திருக்கிறோமே, நான் உனக்கு புதிய இதயத்தை கொடுப்பேன், நான் உடைய இதயத்தில் புதிய ஆவியை கொடுப்பேன். இன்றைக்கு ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் எப்படி வந்திருக்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் புதியதாக மாறி இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள் புதியதாக மாறி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை முறை புதியதாக மாறி இருக்கிறதா? கடந்த 40 நாட்களாக தவ காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம், பயணம் செய்திருக்கிறோம், தவ முயற்சிகளை எடுத்திருக்கிறோம், பக்தி முயற்சிகளை எடுத்திருக்கிறோம், ஒருத்தல் முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். வாழ்க்கை மாறியதா? வாழ்க்கை மாறியதா? எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு, எப்படிப்பட்ட மனநிலையோடு, எப்படிப்பட்ட உள்ளத்தோடு, எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இன்றைக்கு இந்த திருவிழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம்? பாஸ்கா மெழுகுதிரி புதியதாக இருந்தால் போதாது, புதிய நெருப்பு புதியதாக இருந்தால் போதாது, தண்ணீர் புதியதாக மாறினால் போதாது. ஆண்டவர் இயேசு புதிய நெருப்புக்காக சாகவில்லை, ஆண்டவர் இயேசு புதிய தண்ணீருக்காக மரிக்கவில்லை, ஆண்டவர் இயேசு புதிய உடைகளுக்காக அவர் மரிக்கவில்லை. நாம் புதியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக மரித்தார். நாம் புதியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் பழைய எண்ணங்களோடு, பழைய சிந்தனைகளோடு, பழைய பகைமை எண்ணங்களோடு, பகைமை வெறுப்புகளோடு, கோபங்களோடு நாம் வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஈஸ்டர் விழா அல்ல. ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா ஆசீர்வாதமாய் அமையாது. ஆண்டவருடைய இறப்பை, ஆண்டவருடைய பாடுகளை, ஆண்டவருடைய வேதனைகளை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். எனக்காக மரித்து, நாம் புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எனக்காக மரித்து, அவர் பாடுகள் ஏற்று நான் புதியவனாக மாற வேண்டும் என்ற ஆசையோடு இன்னைக்கு ஆண்டு உயிர்த்திருக்கிற போது நான் பழையவனாகவே இருக்கிறேன். நான் பழைய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பழைய எண்ணங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பழைய கோபங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பழைய எரிச்சலோடு வெறுப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நமக்கு ஈஸ்டர் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் 7 வாசங்களை வாசித்திருக்கிறோம். நேற்று கூட ஒருவர் வந்து பெரிய வெள்ளிக்கிழமை, ஃபாதர் இன்னைக்கு நீளமான வழிபாடு இருக்கிறத, மறையுறை இருக்குமா அப்படின்னு கேட்டான். பிரசங்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இருக்கும். அவங்க அடித்து சொன்னாங்க, இருக்காது, நீளமான வழிபாடுக்கு அது எப்படி பிரசங்கம் இருக்கும்? எனக்கே டவுட் வந்துச்சு. 26 வருஷம் ஃபாதரு, எனக்கே டவுட் வந்துச்சு. இல்லை, நான் வச்சுருக்கேனே, பெரிய வெள்ளிக்கிழமையில் பிரசங்கம்லாம் வச்சுருக்கேனே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கேன். அதனால் இன்றைக்கும் பெரிய வழிபாடு இருக்கிறது, இன்றைக்கு மறையுறை இருக்கிறதுன்னு நான் தேடி பார்த்தேன். பூச புத்தகத்தில் பார்த்தா இருக்குது. அதனால் நான் தைரியமாக பிரசங்கம் வைக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரே ஒரு 2 வசனத்தை மட்டுமே இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்திய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 6-7 வசனம். இது மட்டும்தான் இன்றைக்கு ஈஸ்டருக்கு தியானம். வாசிப்போம். மத்திய நற்செய்தி, மைக்கில் படிங்க.
மத்தேயு நற்செய்தி 28 வசனம் 6, 7. சார் நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் என்ன வாசித்து வந்தோம் அப்படின்னா, முதல் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறது 6, 7 வசனம் மட்டும்தான். இந்த 6ஆம் வசனத்துக்கு முன்னாடி 5 வசனங்கள் என்ன இருக்குது? வாரத்தின் முதல் நாள் டேட்டை சொல்கிறார், அல்லது நாலு சொல்கிற. வாரத்தின் முதல் நாள் விடிய காலை 4 நேரம் சொல்லப்படுகிறது. 2வது, மகதல மரியாவும் வேறு ஒரு மரியாவும் கல்லறையை பார்க்க வருகிறார்கள். த பர்சன்ஸ் நேம், 2 பேருடைய நேம் சொல்லப்படுகிறது. மகதல மரியாவும் வேறு ஒரு மரியாவும் 2 பேரும் வருகிறார்கள். எங்கே? கல்லறைக்கு வருகிறார்கள். 3வது, அவர் வருகிற போது வானதூதர் கல்லை புரட்டிவிட்டு அந்த கல்லின் மீது அமர்ந்தார். கல்லின் மீது உட்காரார். கல்லை புரட்டி விட்டு இயேசுனுடைய கல்லை புரட்டி விட்டு அந்த கல் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்போ இவங்க வராங்க, 2 பேர் உள்ளே வருகிறார்கள். எப்போ? அது என்ன டைமிங்? அது மாலை வேலையா? காலை வேலை, விடியற் காலை. அப்படின்னா என்ன? அது விடியற் காலை அப்படின்னா இன்னும் விடியவில்லை, இருட்டா மந்தாரமாக அப்படி இருக்கிறது, சரியாக பார்க்க முடியும், முன்னாடி பார்க்க முடியாது. இப்போது கல்லறைக்கு வருகிறார்கள். அந்த பெண்களை பார்த்து அந்த வானதூதர் அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா அந்த கல் மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வானதூதர் சொல்கிறாரு, அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். பெண்கள், அந்த 2 பெண்கள் எதற்காக பயந்துருப்பாங்க? அவங்க பயந்தாங்க. அதனால் வானதூதர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்ல. எதை பார்த்து அல்லது எதனால் பயந்துருப்பாங்க? கல்லறை திறந்ததுனால பயந்தாங்களா? ஓகே. வேறு? இல்லை, இந்த பக்கம் ஏதோ முதல் தடையாக சவுண்டு வருது, சொல்லுங்கள். வானத்துடைய தோற்றத்தை பார்த்து பயந்தாங்க. ஓகே. வேறு? ஆண்டவர் அவன் தான் கல்லறைக்குள்ளே போயிட்டு இன்னும் கல்லறைக்குள்ளேயே போய் பார்க்கலையே, அதுக்குள்ளே தூங்கி போயிட்டாங்க, எப்படி பார்க்க முடியும்? ஓகே, பரவாயில்ல. வேறு? நிலநடுக்கம் ஏற்படு. ஓகே. பிரியமானவர்களே, விடியற் காலையில் 2 பெண்கள் கல்லறைக்கு நீங்கள் போவீங்களா? அக்கறையில் ஒரு கல்லறை இருக்குது, ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு நீங்கள் போசனா போவீங்களா? பின்ன ஏதோ காரணம் சொல்கிறீங்க. வானத்து வந்து உட்கார்ந்தாராம், நிலநடுக்கம் வந்துச்சான், ஏசு கல்லையில் இருக்க தூக்கின்னு போயிட்டாங்களாம். 2 பெண்கள் யாருமே இல்லை. விடியற் காலையில், இன்னும் பகலாகலை, ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ளே 2 பெண்கள் தனியாக போகணும். இப்போ ஆண்களே பயப்படுறாங்க, அது வேறு விஷயம். நீயும் கூட வந்து சொல்லி பொண்டாட்டி கூட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். 2 பெண்கள் தனியாக உள்ள விடியற் காலையில் போவீங்களா? நேச்சுரலாக ஒரு கல்லறைக்கு விடிய காலையில் வெளிச்சம் இல்லாத சமயத்தில் போக மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஃபாதர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவத்தை சொன்னார். என்ன அனுபவம் அப்படின்னா, அவர் ஒரு பங்கில், கிராமத்து பங்கிலே, கிளை பங்கிலே பூசை வைத்து விட்டு அந்த ரொம்ப லேட்டாக நைட்டு வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பங்கு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் அவருடைய ரூம், அறை இருக்கிறது. அந்த கிளை பங்கிலே பூசை வச்சுட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். இப்போ கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ பைக்கு, ஸ்கூட்டர், கார் இதெல்லாம் வந்துடுச்சு. அப்போ இருந்த குருவானவர் சைக்கிளில் மேய்த்து கொண்டு அவர் அந்த கிளை பங்குக்கு போகிறார். பூசலம் வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு அவர் அங்கிருந்து வருகிறார். தனியாக சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி போகிற போது நடுவில் ஒரு சுடுகாடு இருக்கிறது. சுடுகாடு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, லேட் நைட்டெல்லாம் போகாதீங்க, அந்த பக்கமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. குழந்தையிலேருந்து நமக்கு பயமுறுத்துவாங்க, அந்த பக்கம் போகக்கூடாது, அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஃபாதர் அந்த பக்கமாக வருகிற போது மனசுக்குள்ளே, ஐயோ இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வடக்கு நம்ம சீக்கிரமாக முடிச்சிடுவோம், இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு 10-11 மணி ஆகுது, இப்போ நம்ம சைக்கிளில் தனியாக போகிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் சைக்கிள் மேய்ச்சி வராரு. முன்னாடியே இருக்கிறது அந்த சுடுகாடு. அங்கே வந்த உடனே தன்னுடைய முழு ஆற்றலை, சக்தியை, ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுத்து வேகமாக அந்த இடம் வந்த உடனே மிதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆயத்தமாக வருகிறார்.
அந்த எல்லைக்கு வந்த உடனே ரொம்ப வேகமாக மிதிக்கிறார். சைக்கிள் ஓடலை. அவர் மிதிக்கிறாரு, ஓடவே இல்லை, அங்கே தான் இருக்குது சைக்கிள். மிதிக்கிறார், வேர்வை ஊற்றுது. பக்கத்தில் பார்த்தா யாரும் காணும், முன்னாடி பார்த்தா காணும், பின்னாடி பார்த்தா எதுவுமே காணும். ஆனால் சைக்கிள் ஓடலை. ஒரு மிதிக்கிறார், ஓடவே இல்லை. உடனடியாக அவர் சைக்கிளை விட்டு இறங்கி தள்ளிக்கிட்டே வந்துட்டார். அந்த சுடுகாடை தாண்டி ஓடி வந்துட்டார். ஒரே பயம், ஐயோ பேய் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சைக்கிளை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்குது. அவர் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்கின பின்னாடி, சுடுகாடெல்லாம் தாண்டி வந்துட்ட பின்னாடி, ஊருக்குள்ளே வந்த பின்னாடி கொஞ்சம் மூச்சு வாங்க, அப்படியே சைக்கிளை நிப்பாட்டிட்டு மூச்சு வாங்குறாரு. அப்புறம் சைக்கிளை பார்த்தாரு, சைக்கிள் செயின் கழண்டு இருந்துச்சு. அவ்வளோதான். சைக்கிள் செயின் கழண்டு இருந்தால் எவ்வளோ மிதிச்சாலும் எங்கே போவோம், ஓடாது. பெரிய மாணவர்களே, ஒரு நடந்த கதை, ஒரு ஃபாதர், ரொம்ப வயசான ஃபாதர் சொன்ன ஒரு நிகழ்வு, பயத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் சொன்ன ஒரு நிகழ்வு. பெரிய மாணவர்களே, கல்லறை என சொல்லுகிற போது ஃபாதர் கூட பயப்படுறார். இப்போ என்ன அனுப்பினவங்க நான் தான் பயப்படுறேன், அக்கறைக்கு போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னா. ஆக 2 பெண்கள் போகிறார்கள், விடிய காலையில் பயப்படுகிறார்கள். பெரிய மாணவர்களே, அப்போது கல்லறையினுடைய அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லின் மீது யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்? வானத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்களை பார்த்து அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் என சொல்கிறார். இந்த பெண்கள் பயந்ததுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. வெறும் கல்லறை இருட்டு அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம் கூட இருக்குது. என்னன்னா, அந்த வானதூதரை பார்த்த உடனே அங்கே காவல் காத்த அந்த காவலாளிகள் எப்படி கிடந்தாங்க? செத்து போனவர்கள் போல் கிடந்தார்கள். அங்கே ஒருத்தர் கல் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே ஒரு 10 பேர் கீழே விழுந்து செத்து போயிருக்காங்க. 10 பேர் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரோமையர்களுடைய காவலாளிகள் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஆலயத்துக்கு உண்டான காவலாளிகள், இன்னொன்று அரண்மனைக்கு உண்டான காவலாளிகள். அரண்மனைக்கு உண்டான காவலாளிகள் 16 பேர் இருப்பாங்க. அதில் 4 பேர் காவல் செய்வார்கள். அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்ச உடனே அடுத்த 4 பேர் ஷிஃப்ட்டு 4 பேர் 16 பேர் இருப்பார்கள். ஆனால் ஆலயத்தை காவல் செய்கிறவர்கள் 10 பேர் இருப்பார்கள். இவர்களும் அந்தந்த ஷிஃப்ட்டுக்கு ஏது போல 4 பேர் காவல் செய்வார்கள். மற்றவர்கள் உறங்கி விடுவார்கள். அப்போ அவங்க ஷிஃப்ட் வரும்போது அவங்க காவல் காப்பாங்க, இவங்க தூங்கிடுவாங்க. இப்போ இங்கே 4 பேர் முடிச்சிருக்கணும், மற்றவங்களும் தூங்கிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எல்லாருமே ஃப்ளாட், எல்லாருமே விழுந்து கிடக்கிறார், செத்தவர்கள் போல் ஆயின வேதம் சொல்கிறது. அப்போ அந்த பெண்கள் அதையும் பார்த்துருப்பாங்க. யாரோ காவலாளிகளையே சாவடிச்சிருக்கானுங்க, இப்போ யாரோ இங்கே இருக்கா, மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். இந்த பயம் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். பெரிய மாணவர்களே, இப்போ அந்த வானதூதர் அந்த பெண்களிடம் பேசுகிறார். அந்த பெண்களிடம் பேசிய அந்த 4 விஷயங்களைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ இவ்வளோ நேரம் சொன்னது அந்த விஷயம் கிடையாதோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 4 விஷயம் வெறும் ஷார்ட் படிப்போம். இப்போது வசனம் 6, 7. அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். இதுதான் வசனம். இதில் முதல் செய்தி இன்றைக்கு ஆண்டவர் நாம் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நான் பாருங்கள் என்பது 2வது வச்சுக்கிறேன். வந்து வானதூதர் அந்த பெண்களை இன்வைட் பண்ணுறார். வாங்க அப்படின்னு சொல்கிறார். பயப்படாதீங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறார். விவிலியத்தினுடைய பார்வையில் கம் அப்படின்ற வார்த்தை எப்படியாக நாம் பார்க்கிறோம் என்றால், கடவுளுடைய அன்புக்குள் வாருங்கள் என்று அர்த்தம். சிறு பிள்ளைகளின் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், வரவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். கம். பிலிப்பியும் இன்னொரு சீடரும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் 2 பேர் இயேசு போய் கொண்டிருப்பதை பார்க்குறாங்க. அவர் பின்னாடியே போகிறாங்க. அப்படி போகிற போது இந்த பிலிப்பு கேட்பார், ஆண்டவரே நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ இயேசு அவங்ககிட்ட என்ன சொல்லுவார்? வந்து பாருங்கள், வாங்க அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொல்லக்கூடிய விவிலியத்தில் சொல்லக்கூடிய கம் என்கிற வார்த்தை
ஆண்டவருடைய உறவுக்குள் வாருங்கள், ஆண்டவருக்குள் வாருங்கள், ஆண்டவருடைய அமைதிக்குள் வாருங்கள், ஆண்டவருடைய சமாதானத்துக்குள் வாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள் வாருங்கள் என்பதுதான். பிரியமானவர்களே, இது நமக்கு ரொம்ப மேலோட்டமாக தெரியும். ஆனால் யூத கலாச்சாரம், இயேசு அந்த கலாச்சாரத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு வாங்க என்கிற வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போ எருசலேம் ஆலயத்தை எடுத்துக்கோங்க. எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கை இருந்துச்சு, பலிப்பீடம் இருந்துச்சு. எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே அவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, அவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கு தடை இருக்கும். இப்போ தலைமை குருவானவர் இங்கே வரலாம், சாதாரண குருக்கள் இங்கே வர முடியாது. சாதாரண குருக்கள் இன்னும் வெளியே, தலைமை குரு மட்டும்தான் உள்ளே வருவார். ஸ்க்ரீன் போட்டு இருப்பாங்க. சக்கரையா அவர் பலி செலுத்துவதற்காக எங்கே போகிறாரு? எருசலேம் ஆலயத்துக்கு போகிறார். சக்கரையா யார்? திருமுழுக்கு யோவானுடைய அப்பா. எலிசபெத் அம்மாவுடைய கணவரை ஏன் சொல்ல மாட்டீங்க? ஓகே, சரி. எலிசபெத் அம்மாவுடைய கணவர் திருமுழுக்கு யோவானுடைய அப்பா. அவர் உள்ளே போகிற போது மற்றவங்களாம் எங்கே இருந்தாங்க? வெளியே இருந்தாங்க. ஏன்னா உள்ளே போக முடியாது. அதுக்கு பின்னாடி ஆண்கள், யூத ஆண்கள் மட்டும் மேலான இடத்தை பிடிச்சிருப்பாங்க. அங்கே பெண்கள் வர முடியாது. பெண்களுக்கு தனியாக பின்னாடி இடம் இருக்கும். எருசலேம் ஆலயத்தை பற்றி சொல்கிறேன். பெண்கள் தனியாக இருக்கும். அங்கே யார் வர முடியாது? ஆண்கள் வரலாம், பிற இனத்தார் வர முடியாது, யூதர்கள் எல்லாம் வர முடியாது. பாருங்கள், யூத சமூகம் அப்படி பிரித்து, நீ எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துட முடியாது, எல்லாரும் ஆண்டுக்கு அருகாமையில் வந்துட முடியாது, நீ அங்கங்கே இருக்கணும், எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்ல யூத சமூகம் சொல்லலை. இன்னொரு இடத்தை இயேசு சொல்வார், நீங்கள் உள்ளே நுழைய மாட்டீங்க, நுழைவோரையும் நீங்கள் விடுவதில்லை. மறைநூல் அடியினரையும் பரிசை பார்த்து இயேசு சாடுவார். உள்ளே தடுத்தாங்க. இயேசுனுடைய சீடர்கள் கூட குழந்தைகளை அவருடைய தாய்மார்கள் இயேசுடன் கொண்டு வரும்போது சீடர்கள் என்ன பண்ணாங்க? தடுத்தாங்க. எல்லாருமே கடவுள்கிட்ட சீக்கிரமாக போக முடியாது. இது யூத மதத்தினுடைய கட்டுப்பாடு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? வாங்க, கம். இங்கே வானதூதர் என்ன சொல்கிறார்? இந்த பெண்களை வாங்கன்னு அழைக்கிறார். பிரியமானது தான் முதல் செய்தி. ஈஸ்டருக்கு ஆண்டு நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி. பூசைக்கு வாங்க, அந்த விஷயத்தை நான் பேச போகிறது கிடையாது. ஆண்டோடைய அன்புக்குள் வருகிறோமா? ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் வர விரும்புகிறோமா? பிரியமானவர்களை, இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பணம் இருந்தால் போதும், வசதி இருந்தால் போதும், பெரிய பதவிகள் இருந்தால் போதும், பெரிய திறமைகள் இருந்தால் போதும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மிடம் இருப்பது, நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. வாழ்க்கையில் பணம், பதவிகள், வசதிகள், நம்முடைய திறமைகள் எப்போதுமே நமக்கு அமைதியை கொடுத்து விட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய உடனே அவர் என்ன சொல்கிறார்? அமைதி. இன்னைக்கு ஆண்டவர் அந்த அமைதியை கொடுப்பதற்காக அந்த 2 பெண்களை அந்த வானதூதர் அழைத்தது போல இன்றைக்கி இந்த ஈஸ்டர் பெருவிழாவில் நம்மை அழைக்கிறார். நீங்கள் என்கிட்ட வாங்க, வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதி கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இட் இஸ் யுவர் சாய்ஸ், உங்கள் விருப்பம். நீங்கள் ஆண்டவருக்குள் வந்தால் அமைதி கிடைக்கும், ஆண்டவருடைய உறவுக்குள் இருந்தால் நிம்மதி கிடைக்கும். நாம் பாவத்தில் இருந்தால், பாவ மாயில் நாம் இருந்தோம் என்றால், இந்த சமூகம் காட்டக்கூடிய பாதை நாம் போகணும் என்றால், பணம், இந்த பாவங்கள், இதில் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், பணம் இருக்கும், வசதி இருக்கும், நாம் நினைத்தது நமக்கு கிடைக்கும், நாம் விரும்பியது நம்மால் வாங்க முடியும், நாம் ஆசைப்பட்டது நம்மால் வாங்க முடியும். ஆனால் பிரியமானவர்களே, மன நிம்மதி என்பது நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் போகும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்து அழைக்கிறார், வாங்க, மன அமைதியை கொடுக்கிறேன். சுமையை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் சொல்கிறாரு, கம், கம் டு மீ. 2வது வார்த்தை, வானதூதர் அந்த பெண்களுக்கு என்ன சொல்லுகிறார்? வானதூதர் அந்த பெண்களுக்கு சொல்ல வார்த்தை, வந்து, எல்லாம் தூங்கியாச்சா, வந்து பாருங்கள்,
வந்து பாருங்கள். சி. பிரியமானவர்களே, விவிலியத்தினுடைய பார்வையிலே பார்ப்பது என்பது, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். சில பேர் பார்க்கல, அது வேறு விஷயம். இதே மூஞ்சி எப்போ தான் பார்த்துன்னு அப்படி. ஓகே, பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம். இது சென்சஸ். நம்முடைய கண்களினால் நாம் ஒருவரை பார்க்கிறோம். நாம் வெளிச்செடியில் பல பேரை பார்ப்போம், பல கட்டிடங்களை பார்ப்போம். இது நம்முடைய சென்சஸ். நாம் கண்ணை திறந்து பார்க்கிறோம். விவிலியத்தினுடைய பார்வையிலே அப்படி அல்ல. விவிலியத்தினுடைய பார்வையிலே பார்ப்பது என்பது இந்த பார்வை அல்ல, மாறாக ஆன்மாவில் இருந்து பார்ப்பது, இதயத்தில் இருந்து பார்ப்பது. ஆண்டவர் இயேசு செய்த அரும் செயல்களை எல்லாம் பார்த்து அவர்கள் இயேசுவை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23வது. கானாவு திருமணம். யோவான் நற்செய்தி 2:23. பாஸ்கா விழாவின் போது ஓகே, இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு ஓகே, நீ அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பார்த்து, அடுத்து பலர் அவரது பெயரில் அவருடைய பெயரில் நம்பிக்கை வைத்தனர். பிரியமானவர்களே, அதுதான் பார்ப்பது. விவிலியத்தினுடைய பார்வையில் பார்ப்பது என்பது பார்த்துட்டு போறது கிடையாது, மாறாக ஆண்டவரை நம்புவது. இப்போ வானதூதர் பெண்களை அழைக்கிறார். வாங்க, வந்துட்டாங்க, பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தை பார்க்கறது? ஜோதி அம்மா சொன்னது போல, ஏற்கனவே அவங்க இயேசு இருந்தார கல்லறையில் இல்லை, என்னத்தை போய் பார்க்க சொல்றாங்க? இயேசு அங்கே இல்லை, இயேசு ஏற்கனவே உயிர்த்து விட்டார், வந்து பாருங்கள் என்று எதை போய் பார்க்க சொன்னார்? வானதூதர் வந்து பாருங்கன்னு சொல்லி எதை போய் பார்க்க சொன்னார்? கல்லறையை பார்க்க சொன்னாரா? ஓகே, பிரியமான, இப்படி யோசிப்போம். ஒருவேளை இயேசு உயிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மரியாவும் இன்னொரு மரியாவும் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் சொல்லுங்கள்? கல்லறை எட்டி உள்ளே பார்க்காம இயேசு உயிர்த்து விட்டார், நீங்கள் போங்கன்னு அப்படி போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கொஞ்சம் யோசிப்போம். பைபிளெல்லாம் அது கிடையாது, கொஞ்சம் யோசிப்போம். கல்லறையை பார்க்காமலேயே அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? சீடர்கள் தெரிஞ்சிருக்காது. ஓகே, வேற நம்பிக்கை இருந்திருக்காது. வேற பிரியமானவர்களே, போகிற பாதையில் அவர்களுக்கு அவநம்பிக்கை வந்திருக்கும். வானதூதர் சொல்லிட்டாரு, உயிர்த்தெழுந்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கல்லறையில் இருக்கிறாரா இல்லையா நம்ம பார்த்துருக்கலாம் இல்லையா? நாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லையா? உண்மையிலே நம்ம பார்த்தா தான் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை நாம் நம்ப முடியும். இல்லை யாரோ ஒருத்தர் வானதூதரை போல வேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க, இயேசு உயிர்த்து விட்டார் அப்படின்னு நான் வந்திருந்தால் நம்ம பார்க்காம வந்துட்டோமே, நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கணுமே, பார்க்காம வந்த என்ன, பார்க்காம வந்துட்டோமே என்று அவர்களுக்குள்ளே அவநம்பிக்கை வந்திருக்கும். எனவே வானத்து சொல்கிறார், பார்த்துட்டு போங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இயேசு உயிர்த்து விட்டார் என்பதில் நம்பிக்கை கொண்டு போங்கள், அவநம்பிக்கையோடு போவாதீங்க. இவர் சீடர்களுக்கு போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? பார்க்காம போயிருந்தாள். நாங்கள் போனோம், அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தார், இயேசு உயிர்த்து விட்டார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சாரு. நாங்கள் வந்தோம், இயேசு உயிர்த்து விட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்களும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லி இருக்க முடியுமா? அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக நம்பி இருக்க முடியுமா? அவன் நம்பிக்கை. பிரியமானவர்களே, பார்ப்பது என்பது, காண்பது என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. நாம் கூட பல விஷயத்தில் இது இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி நாம் நம்புகிறோம்? பார்த்தா தானே. எங்க நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்தா தானே. நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா நான் தான் இங்கே இருக்கிறேன் எப்படி தெரியும்? மேபி நான் பேசின வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். பேசாமல் இருந்தால் பார்ப்பது என்பது நாம் நம்புவதின் அடையாளம். நான் நம்புவதற்கு உதவி செய்வது. பெரியமான வானத்து சொல்லுகிறார், பார்த்துட்டு போங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, நம்பிக்கையோடு போங்க. ஈஸ்டர் பெருவிழா நமக்கு சொல்கிற 2வது செய்தி. பிரியமானவர்களே, கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம், அவன் நம்பிக்கை வைப்போம். அவன் நம்பிக்கை வைக்காமல் நம்பிக்கை வைப்போம். பல சமயத்தில் நாம் கடவுளிடம் வருகிறோம், ஆனால் அவன் நம்பிக்கையோடு தான் வெளியே செல்கிறோம். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அவநம்பிக்கை இருக்குது. பிரியமானவர்களே, அவநம்பிக்கை. இது நடக்குமா? இது முடியுமா? இது எனக்கு கிடைக்குமா?
நான் ஜெயிப்பனா, நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேனா, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்குமா, என் திருமணமான பெண்ணுக்கு பிள்ளை பிறக்குமா, வாழ்க்கையில் பலவிதமான அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் பெருவிழாவினுடைய 2வது செய்தி ஆண்டு சொல்கிறார், நீ என்னை பாரு, உனக்கு நம்பிக்கை கிடைக்கும், உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆக ஈஸ்டர் பெருவிழாவுடைய 2வது செய்தி, அவநம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களை ஆண்டு ஒருபோதும் ஆசீர்வதிப்பது இல்லை. இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார், அங்கே தொழுகை கொடுத்து வாசிக்கிறார். அதன் பின்பாக அவர் அங்கே சொல்கிறார், சொந்த ஊரில் இறைவாக்கினர்களுக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனம் யாரை சொல்லுங்கள்? அதுதானே, நம்ம எப்படி அதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, அங்கே அவர்களிடம் நம்பிக்கை இல்லாததால் அங்கே எந்த விதமான அரும் அடையாளத்தை அவர் செய்யலை. நம்பிக்கை இல்லாத இடத்துல ஆண்டோடைய அற்புதம் நடக்காது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, நீங்கள் நம்ப வேண்டும். அதைத்தான் இன்றைக்கி வானத்தை சொல்கிறார், நம்பிட்டு போங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, அவநம்பிக்கையோடு போவாதீங்க. 2வது. 3வது படிப்போம் வசனத்தை. தூங்கிட்டாங்களா? நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். போதும், நீங்கள் விரைந்து சென்று, நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும். வாங்கன்னு சொன்னார், பார்க்க சொன்னார். 3வது இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்கிறார், போங்க. பிரியமானவர்களே, கல்லறை என்பது வாழ்வு அற்ற இடம், உயிர் இல்லாத இடம்தான் கல்லறை. அங்கே யாரை போய் புதைக்கிறோம்? நாம் இறந்து போனவரை புதைக்கிறோம், உயிர் இல்லாதவரை புதைக்கிறோம். அங்கே வாழ்க்கை கிடையாது, உயிர் கிடையாது, வாழ்வு கிடையாது. எனவே வானதூது சொல்லுகிறார், நீங்கள் இங்கிருந்து போங்கள். இது கிறிஸ்தவர்களுக்குண்டான இடம் அல்ல, இது வாழ்வு பெற்றவர்களுக்குண்டான இடம் அல்ல, வாழ்கிறவர்களுக்குண்டான இடம் அல்ல கல்லறை, வாழ்வு இல்லாதவர்களுக்குண்டான இடம். எனவே நீங்கள் இங்கிருந்து போங்க, கல்லறையிலே நீங்கள் நிற்காதீங்க. நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன கடவுளுடைய வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள். எனவே வாழ வேண்டியவர்களுக்கு எங்கே இடம் கிடையாது, கல்லறையில் இடம் கிடையாது. நீங்கள் வெளியே போங்க, கல்லறை விட்டு வேகமாக விரைந்து போங்க. பிரியமானவர்களே, எத்தனை பேர் நாம் இன்றைக்கு ஒரு கல்லறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, மன்னிப்பு இல்லாத வாழ்க்கை, உறவு இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சொல்லிட்டே போகலாம். ஒரு கல்லறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். நானும் சந்தோஷமாக இல்லை, அடுத்தவனை சந்தோஷப்படுத்துவதில்லை. நானும் மகிழ்ச்சியாக இல்லை, அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்துவதில்லை. நானும் வாழ்வதில்லை, அடுத்தவரையும் வாழ வைப்பது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வானத்தை சொல்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு இது இடமல்ல, நீங்கள் வெளியே போங்கள். பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, நாம் வாழ்வை இழந்தவர்கள் அல்ல, நாம் செத்துப்போன பிணங்கள் அல்ல, நாம் உயிர் அற்றவர்கள் அல்ல. ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு எசேக்கியேல் புத்தகத்தை வாசித்தோம், ஆண்டோடைய ஆவியினுடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். நாம் ஜீவனுள்ள மக்களாக இருக்கிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் ஆண்டவர் இயேசு வாழ்கிறார் என்று பவுலடியார் சொல்கிறார். நாம் ஆண்டவரை தினந்தோறும் உட்கொள்கிறோம், திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரை உட்கொள்கிறோம், நற்கரை வழியாக ஆண்டோடைய வல்லமை பெற்றுக் கொள்கிறோம். நாம் வாழ்வின் மக்களாக இருக்கிறோம். நம்முடைய இடம் கல்லறை அல்ல, நாம் கல்லறையிலே வாழக்கூடியவர்கள் அல்ல, நாம் மக்கள் மத்தியிலே வாழக்கூடியவர்கள். ஸோ வி ஹாவ் அ லைஃப், நியூ லைஃப். எனவே வாழ்வு இல்லாத இடத்துல நமக்கு இடம் இல்லை, உயிர் இல்லாத இடத்தில் நமக்கு இடம் இல்லை. நாம் வாழ்கிற மக்கள் அடுத்தவரை வாழ வைக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். எனவே அங்கிருந்து போங்க என்று அனுப்புகிறார். இட் இஸ் நாட் யுவர் பிளேஸ். பிரியமானவர், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்கிறது? வாழ்வு இல்லாத இடத்துல, சந்தோஷம் இல்லாத இடத்துல, மகிழ்ச்சி இல்லாத இடத்துல, நிம்மதி இல்லாத இடத்துல நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கல்லறையில் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை, தினந்தோறும் வருத்தம், கவலை, சண்டை, சச்சரவு இதோடு நாம் இருக்கிறோம் என்றால் நாம் கல்லறையில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இங்கிருந்து வெளியே போங்க. we have to come out.
ஆக இன்னைக்கு ஈஸ்டர் திருவிழாவில் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர சொல்கிறாரு. விரைந்து, அது வேகமாக, டைம் எடுத்துக்கூடாது, விரைந்து. இறுதியாக வசனம், இங்கிருந்து போயிட்டு வீட்டை போய் படுத்து தூங்காதீங்க. என்ன செய்ய சொல்றார்? நீங்கள் போயிட்டு சீடர்களுக்கு கூறுங்கள், அறிவியுங்கள். பிரியமானவர்களே, இப்போ வந்தாங்க, இயேசுனுடைய கல்லறை பார்த்தாங்க, இயேசு இல்லை, உயிர்த்து விட்டார். இப்போ அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? சுத்தம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இல்லையா, போயிட்டு யாருக்கு போய் சொல்ல சொல்கிறாரு? போய் சொல்கிறார். பிரியமானவர்களே, மகிழ்ச்சியை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. ஹாப்பினஸ் cannot be a silence. மகிழ்ச்சியை நாம் ஒருபோதும் மனசுக்குள்ளேயே வச்சிக்க முடியாது, அது வெளிப்படும். அன்னை மரியாள் ஆண்டோடைய வார்த்தை கிடைச்ச உடனே எந்த பாடலை பாடுகிறார்? அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடலை பாடுகிறார். ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என்னுடைய உள்ளம் பேரு வகை கொள்கிறது. மகிழ்ச்சியின் பாடல் பாடுகிறார், மனசுக்குள்ளே வச்சுக்கிறார். எலிசபெத் அம்மாவை போய் சந்திக்கிறாங்க மாதா, அந்த மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது. அப்போது அங்கே எலிசபெத் அம்மாள் என்ன சொல்கிறாங்க? உம்முடைய வார்த்தை கேட்டு என்னுடைய வயிற்றின் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. சைலண்டாக இல்லை, மகிழ்ச்சியால் துள்ளியது. ஆண்டவர் தன்னுடைய தந்தையினுடைய அன்பை பற்றி பேசுகிறார். பேருவகை கொண்டு தன்னுடைய தந்தையிடம் மன்றாடுகிறார். பேருவகை, மகிழ்ச்சி அடைகிறார். பிரியமானவர்களே, இப்போ இயேசு உயிர்த்ததை பார்த்த அந்த பெண்மணிகள் மகிழ்ச்சியோடு போயிட்டு சீடர்களுக்கு சொல்கிறாங்க, ஈஸ்டருக்கு வந்திருக்கிறோம், ஈஸ்டர் விழாவை கொண்டாடுகிறோம், ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நான் மட்டும் வச்சுப்பேன். ஆண்டு நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிருபை நான் மட்டும் வைத்துக்கொள்வேன். ஆண்டு நாம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் மட்டும் வச்சுப்பேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்றால் அது சீரத்துவ வாழ்க்கை இல்லை. 4 காரியங்கள். 1, ஆண்டவருடைய உறவுக்குள் வருவோம். 2வது, ஆண்டவருடைய நம்பிக்கையில் வாழ்வோம். 3வது என்னது? அவ்வளோ சத்தம். ஓகே, நாம் கல்லறையினுடைய மக்கள் அல்ல, நாம் வாழ்கிற மக்கள். 4வது, நம்முடைய வாழ்வை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அன்பிக்கினவர்களே, இப்போது வழிபாட்டின் 3வது பகுதியில் நாம் நுழைகின்றோம். திருமுழுக்கு வழிபாட்டுடைய முன்னருக்கு நாம் செவி மடுப்போம்.